அடுத்து ப்ராசிக்யூஷன் தரப்பு அண்ட் போலீஸ் ஒரு ஃபைனல் சார்ஜ் ஷீட் ரெடி பண்றாங்க. அதுல மொத்த பக்கங்கள் 650க்கு மேல. இதுல 10 குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. முதல் குற்றவாளி பல்சர் சுனில், இரண்டாவது குற்றவாளி அந்த காரை ஓட்டிட்டு வந்த ஆண்டனி, மூணாவது குற்றவாளி இடையில கார்ல வந்து ஏறின மணிகண்டன். இந்த வரிசையில திலீப் 8வது குற்றவாளி அறிவிக்கப்படுகிறார். இந்த 10 குற்றவாளிகள் இப்ப 6 பேரை உள்ள தள்ளிட்டாங்க. கடைசி 4 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஆள் தான் திலீப். இப்ப பாதிக்கப்பட்ட நடிகை கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க, ஒரு பெண் ஜட்ஜ் இந்த கேஸ்க்குள்ள வராங்க. விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி கோர்ட் நடவடிக்கை பிரகாரம் 650 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையை இந்த 10 குற்றவாளிகளுக்கு வாசிச்சு காமிக்கிறாங்க. 2020 ஜனவரி கடைசியில விசாரணை ஆரம்பிக்குது. ப்ராசிக்யூஷன் தரப்பு 650 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றது மட்டும் இல்லாம கேஸுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கணும்னு 80 சாட்சிகள் 49 எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. முதல்ல ப்ராசிக்யூஷன் தரப்பு என்ன பண்ணாங்கன்னா, திலீப்புக்கும் பல்சர் சுனிலுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக 2 பேரும் ஷூட்டிங்ல பங்கெடுத்த ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. ஆனா அந்த போட்டோல திலீப் கிழக்கால இருக்காரு, தூரத்துல பல்சர் சுனில் நின்றுட்டு இருக்காரு. அவர் ஒரு ஷூட்டிங் டிரைவர் இருக்கிறதுனால சூப்பர் ஸ்டார் திலீப்போட நேரடி தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இந்த போட்டோவை கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து ப்ராசிக்யூஷன் தரப்பு சொல்ற வாதம், அதாவது திலீப் தான் கொட்டேஷன் கொடுத்தாருங்கிறதுக்கான மோட்டிவ், திலீப் முக்கியமான நாயகனா நடிக்க ஆரம்பிச்ச சல்லாபம் படம் வந்த நேரம் காவ்யா மாதவன் அழகிய ராவணன் ஒரு மம்பூட்டி படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க. அப்ப காவ்யா மாதவன் திலீப் ஏதாவது சினிமா கமிஷன்ல பார்க்கும் போதெல்லாம் அங்கிள் அங்கிள்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம டைரக்டர் பாலு மகேந்திரா சோபாக்குள்ள ஆரம்ப உதவுமா இருந்தாங்க. பின்னாலே இவங்க 2 பேரும் ஜோடியா நடிக்க ஆரம்பிச்ச பிறகு இவங்க கெமிஸ்ட்ரி கிட்டானதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் வெளியிலேயே நல்லா இன்டிமெண்டா பழகுறாங்க. நட்சத்திர கலைவிழாக்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஒண்ணா போறாங்க. இத பத்தின கோசிப்புகள் பத்திரிகையில வர ஆரம்பிச்சப்ப மஞ்சு வாரியர் ஆரம்பத்துல சீரியஸா எடுத்துக்கல. ஆனா பாதிக்கப்பட்ட நம்ம நடிகை இதை கவனிச்சு மஞ்சு வாரியர் கிட்ட போட்டு கொடுத்ததுனால திலீப்போட ஃபேமிலி லைஃப் ஸ்பாயில் ஆகி அந்த வைராகியத்துல தான் திலீப் இந்த கொட்டேஷனை பல்சர் சுனிலுக்கு கொடுத்தாருன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட் ப்ராசிக்யூஷன் தரப்பு முன்னால வைக்கிறாங்க. ஆனா இது சம்பந்தமா ப்ராசிக்யூஷன் தரப்பு சரியான ஆதாரங்களை முன் வச்சும் ஜட்ஜ் அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. அதனால இந்த பெண் ஜட்ஜை மாத்தணும்னு ப்ராசிக்யூஷன் தரப்பு நடிகை ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டும் அதை மறுத்ததுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஜட்ஜை மாத்த வேணும்னு சுப்ரீம் கோர்ட் மறுத்ததுனால ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸ்ல வந்து வடிகிறாரு. புது ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸ்க்குள்ள வராரு. அடுத்த கேஸினுடைய முக்கியமான அம்சமான அந்த நடிகை ஷூட் செய்யப்பட்ட அந்த அந்தரங்க வீடியோ ஃபுட்டேஜ் நான் பார்க்கணும்னு திலீப் கோர்ட்ல ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா பாதிக்கப்பட்ட நடிகை தரப்பு இவர் இந்த வீடியோ பார்த்தா இதை இவர் மிஸ்யூஸ் பண்ணிடுவாரு, லீக் பண்ணிடுவாருன்னு பயந்து மறுத்துறாங்க. ஆனா அந்த பெண் நீதிபதி 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி அநியாயமா தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் திலீப் பார்க்கறதுக்காக ஒத்துக்கிறாங்க. இதனால அப்செட் ஆன ப்ராசிக்யூஷன் தரப்பு ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அங்க நடிகனுடைய பர்சனல் இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு வீடியோ ஃபுட்டேஜை காட்ட தேவையில்லை ஹைகோர்ட் சொல்லிடுறாங்க. இதனால திலீப் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க.